أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس. صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் இரு உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூங்குகிறேன். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் அருளால் ரமலான் என்கிற அற்புதமான மாதத்தை அடைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்புகளும் அதில் நாம் செய்ய வேண்டிய அமல்களும் நாம் அறிந்திருந்த போதும் கூட மீண்டும் நினைவுபடுத்துவதற்கான சில செய்திகள். அல்லாஹு தாலா உலகத்தில் நிறைய சமூகத்தை அல்லாஹு படைத்திருந்தான். நிறைய சமூகங்கள் படைக்கப்பட்டிருந்த போதும் முஹம்மது நபியினுடைய உம்மத்தாகிய நம்மை அல்லாஹு மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலிருந்து நிறைய சமூக மக்கள் வந்தார்கள். அவர்களில் முஹம்மது நபியினுடைய உம்மத்தை மட்டும் அல்லாஹு சிறப்போடும் மேன்மையோடும் வைக்க வேண்டும் என்று நாடினான். ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி ஆயுளை கொடுத்துருந்தான்னா, 1000 ஆண்டுகள் முந்தைய சமூக மக்கள் வாழ்ந்திருக்காங்க. நமக்கு வாழ்க்கை என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே ஆயுள்களால் அதிகமான ஒரு வாழ்க்கையை கொண்ட சமூகத்தை விட நாம் எப்படி முன்னேற முடியும்? ஆரோக்கியமாக வாழ்ந்ததிலேயும் அந்த சமூக மக்கள் நம்மை விட ஆரோக்கியத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். நாம் நிறைய நோய்களின் கூடாரமாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மளிகை கடைகளை விட மருந்து கடைகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. ஆரோக்கியத்திலையும் அடுத்த சமூகத்தை விட நாம் குறைவாத்தான் இருக்கோம். அடுத்த சமூகம் நம்மை விட பலமிக்கவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய உடல் திரகாத்திரம் உள்ளதாக இருந்தது. நாம பலவீனமாக இருக்கிறோம். ஆயுளில் குறைவு, ஆரோக்கியத்தில் குறைவு, உடல் பலத்தில் குறைவு, எல்லாவற்றிலையும் அடுத்த சமூகத்தோடு ஒப்பிடுகிற போது நாம் குறைவானவர்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன நினைக்கிறான்? இந்த சமுதாயத்தை எல்லா சமூகத்தை விடவும் மேம்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான். எனவே சில விசேஷமான அமைப்புகளை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு மட்டும் கொடுக்கிறான். அதில் முதல் வேலையாக அல்லாஹ் செய்தது என்னன்னா,
நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கான ஏற்பாட்டை அவனே செய்து கொடுத்தான். நான் பாவ மன்னிப்பு கேட்காமலேயே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒளிச்செய்து ஒரு மனிதன் ஒளிச்செய்தால் அவனுடைய உடல் உறுப்புகளிலிருந்து ஒளிச்செய்த தண்ணீர் வெளியேறுகிற போது அது பாவத்தின் கண்ணீராக வெளியேறி விடுகிறது. உழுவின் மூலமாக சில பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நஃபிலான வணக்கங்களின் மூலமாக சில பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சில தான தர்மங்களின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இவன் செய்யக்கூடிய சில நஃபிலான சுன்னத்தான நோன்புகளால் பாவம் மன்னிக்கப்படுகிறது. நல்ல காரியங்கள் நல்லறங்கள் செய்வதன் மூலமாக பாவம் மன்னிக்கப்பட. எனவே பாவத்தின் சுமையை குறைத்து நன்மையின் எண்ணிக்கையை கூட்டுவதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சான்னா இந்த உம்மத்திற்கான பாவ மன்னிப்பை அல்லாஹ்வே வழங்கினான். இது அல்லாஹ் செய்த பெரிய ஏற்பாடு. நீ நன்மையான காரியத்தை செய்வதாக நினைத்தால் செய்ததாகவே கணக்கில் எடுக்கப்படும். செஞ்சு முடிக்கணும்னு அவசியம் அல்ல, செய்யணும்னு நினைக்கிற அல்லாஹ் செய்ததாகவே கணக்கில் எடுக்கிறான். நீ செய்து முடித்து விட்டால் 1 to 10 வரை இலா 700 வரை அதனுடைய நன்மை அல்லாஹ் கூட்டுகிறான். நம்முடைய ஈமானை பொறுத்து, நாம் அமல்களில் காட்டிய கவனத்தை பொறுத்து செய்தது ஒரு நன்மைதான், ஆனால் 700 வரை நன்மையை கூட்டுகிறான். ஒரு தவறு செய்ய ஒரு மனிதன் நினைக்கிறான், தவறு செய்யவில்லை, பாவமாக எழுதப்படாது. தவறு செய்து விட்டால் ஒரு தவறாக மாத்திரம் எழுதப்படும். நன்மை செய்ய நினைச்சிட்டா செஞ்சதா எழுதப்படுது, செஞ்சிட்டா 700 வரை நன்மை எழுதப்படுது. பாவத்தை செய்ய நினைச்சா பாவமா எழுதுறது இல்லை, செய்து விட்டால் ஒரு பாவம். இதெல்லாம் அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது காட்டிய தயாளத்தன்மையின் அடையாளம். இந்த உம்மத்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு. அப்பத்தான் அல்லாஹ் ஒரு ஏற்பாடு பண்ணா ரமலான்னு ஒரு மாதத்தை அவங்களுக்கு கொடுக்குறான். 12 மாதங்கள்ல ஒரு ரமலான் என்கிற ஒரு மாதம். இந்த ஒரு மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை. ஒரு நஃபிலான வணக்கங்களை அல்லாஹ்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நஃபிலான வணக்கத்தை இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு அடியான் செய்தால் அது சுன்னத்தை நிறைவேற்றிய, ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த சுன்னத்தை நிறைவேற்றிய நன்மை வழங்கப்படும். ஒரு சுன்னத்தை இந்த மாதத்தில் நிறைவேற்றினால் மற்ற மாதங்களில் ஃபர்தை நிறைவேற்றிய நன்மை வழங்கப்படும். ரமலானில் ஒரு ஃபர்தை ஒரு மனிதன் நிறைவேற்றுகிறான், 70 மடங்கு ஃபர்தை நிறைவேற்றிய நன்மை. லொஹருடைய தொழுகை ரமலானுக்கு முன்னால எப்படி தொழுதோமோ அப்படித்தான் இந்த ரமலான்லையும் லொஹர் தொழுகிறோம். அதே 4 ரக்காய்த், அதே அமைப்பு, அதே நேரத்தில் தொழுகை. ஆனால் எப்படி எழுதப்படுகிறது? 70 லுகர் தொழுததாக மலக்குகளால் எழுதப்படுகிறது. நன்மையை கூட்டி தருகிறான். இந்த உம்மத்தை உயர்த்துவதற்காக ஒரே ஒரு இரவு, லைலத்துல் கத்ரி என்ற ஒரு இரவு, அந்த இரவை அடைந்து விட்டால் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை அவனுக்கு வழங்கப்படுது. 1000 மாதத்தை கொடுத்தாலும் நாம வீணாக்கிடுவோம். 1000 மாதம் வாழ்க்கையை கொடுத்தாலும் நாம சரியா வாழ்ந்துருவோமாங்கிற சந்தேகம். எனவே வெறுமனே 1000 மாதத்தை கொடுக்கல, ஒரு இரவை நீங்கள் பயன்படுத்தினால் 1000 மாதங்கள் வணங்கிய நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப 40 வருடங்கள் 50 வருடங்கள் அல்லாஹ் கொடுத்த ஆயில்ல ஒரு 40 வருடத்தை ஒரு முஸ்லிம் ரமலான் நோன்பு அவனுக்கு கிடைக்கப்பெற்றால் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் செய்த நன்மை அந்த மனிதனுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருள். ரமலான் மட்டும் ஒரு மனிதனுக்கு கிடைக்காமலும் 11 மாதங்கள் கிடைக்கிற ஒரு மனிதனின் வாழ்க்கை, 11 வாழ்க்கை இல்லாம ரமலான் மட்டும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற வாழ்க்கை, பாரதூரமான வித்தியாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். இந்த உம்மத்தை உயர்த்துவதற்காக, இந்த உம்மத்தை மேம்படுத்துவதற்காக. நீங்க திருக்குரான்ல திறந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம்னு சொன்ன இடத்துல எந்த மாதங்களின் பெயரையும் அல்லாஹ் குறிப்பிடவே இல்லை. குரான்ல பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மாதம் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் என்று இந்த மாதத்தை மட்டும்தான் குரான்ல அல்லாஹ் பேர் சொல்றான். நீங்க தமிழ் தர்ஜுமால எடுத்தீங்கன்னா ரஜபு துல் ஹஜ்லாம் பிராக்கெட்ல போட்டு தமிழ் அர்த்தத்துக்குள்ள பிராக்கெட்ல போட்டு காட்டுவாங்களே தவிர அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. ரமலானுடைய மாதத்தை மாத்திரம்தான் அல்லாஹ் அந்த பெயரை சொல்லி பயன்படுத்துகிறான். அவன் விருப்பத்திற்குரிய மாதம், உரிமையோடு இந்த மாதத்தின் பெயரை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். இது ஒரு செய்தி. அல்லாஹ்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லுகிற போது என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ஷஹ்ருன் அதீமுன், மகத்துவமிக்க மாதம் இந்த மாதம். நிறைய வார்த்தைகள் சொன்ன ரசூலுல்லாஹ் மகத்துவமிக்க மாதம் இந்த ரமலானுடைய மாதம்.
இந்த மகத்துவம் அலீம் என்கிற வார்த்தையெல்லாம் எங்க வருதுன்னு நீங்க குரானுக்குள்ள தேடி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறான். ஆயத்துல் குருஷி என்கிற அல்லாஹ்னுடைய வல்லமையை, அவனுடைய ஆற்றலை பற்றி பேசுகிற அந்த குரானுடைய வசனத்தை அல்லாஹு லா இலாஹ என்ற அந்த வசனம் தொடங்கி கடைசியாக எப்படி அந்த வசனம் முடிக்கப்படுதுன்னா, வஹுவல் அலியுல் அலீம், அல்லாஹு உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன். அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது அல்லாஹு மகத்துவமிக்கவன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற போது வ இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான குணத்தின் மீது இந்த நபி அனுப்பப்பட்டிருக்கிறார். தன்னுடைய தூதரை மகத்துவமான தூதர்னு குரான்ல அல்லாஹ் சொல்றான். குரான் தன்னை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் குரானை பற்றி எப்படி வர்ணிக்கிறான்னா, வல் குர்ஆனுன் அதீமுன், இந்த வேதம் மகத்துவமிக்க வேதம். இந்த வரிசையை கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் தன்னை மகத்துவம் என்கிறான், தன் தூதரை மகத்துவமாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். அவன் அனுப்பிய வேத புத்தகத்தை அலீம், இது மகத்துவமான வேதம் என்று சொல்லுகிறான். அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதம் ஷஹ்ருன் அலீமுன், மகத்துவமிக்க மாதம். அப்படின்னா இந்த மாதத்துக்கான சிறப்பு என்ன, இந்த மாதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்பதற்கு இந்த செய்திகள் நமக்கு என்னதுன்னா கவனத்துக்குரிய செய்தியாக இருக்கு. நிறைய சமூகத்திற்கு அல்லாஹ் நோன்பு கடமையாக்கினான். அந்த சமுதாயம் நோன்பை பயன்படுத்தல, அதனாலே அந்த சமூகம் வழிகட்டு போச்சு. நோன்பு என்பது ஏதோ ஒரு இபாதத்து வணக்கத்தை நிறைவேற்றி விட்டு போகிறோம் என்பதல்ல. இந்த ரமலானுடைய நோன்புக்கு பின்னால் ஈமான் இருக்கிறது. இந்த ரமலானுடைய நோன்புக்கு பிறகு இஸ்லாமிய அடித்தளம் இருக்கிறது. யூதர்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். யூதர்கள் அந்த நோன்பை மாத்திட்டாங்க. விரும்பினா நோத்துக்கலாம். சமூக கடமையாக்கப்பட்ட நோன்பை தனி மனித வணக்கமாக யூதர்கள் மாற்றினாங்க. வழிகட்ட கூட்டமாக, சாபத்திற்குரிய கூட்டமாக யூதர்கள் மாறினதுக்கு ஒரு முக்கிய காரணங்கள்ல நோன்பை அவங்க கைவிட்டது காரணம். கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். அந்த நோன்பை அவங்களும் மாத்திட்டாங்க. 40 நாட்கள் இப்போதும் அந்த லெந்து என்கிற அமைப்புல நோன்பை பின்பற்றுறாங்க. ஆனா பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகளை மாத்திரமே அந்த நோன்பை கடைபிடிச்சா போதும். தனி மனித வணக்கமாக நோன்பு மாற்றப்பட்டது. ஒரு கூட்டு அமைப்பாகத்தான் அல்லாஹ் நோன்பு கொடுத்தான். முஸ்லிம்கள் 1100 வருஷமா நோன்பை நாம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எந்த மாற்றமும் நம்மள்கிட்ட இல்லை. அமெரிக்காவிலும் இப்படித்தான் நோன்பு, ஆப்பிரிக்காவிலையும் இப்படித்தான் நோன்பு, இந்தியாவிலையும் இதே நிலைதான், தமிழ்நாட்டிலையும் இதே நிலைதான். உலகம் முழுக்க ஒரு சட்டமாக முஸ்லிம்கள் நோன்பை பின்பற்றுகிறார்கள். இவர்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படுகிறது. இவர்கள் வழி தவறுவதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவதற்கான ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துறான். சட்டம் மாற்றப்படலை. குழந்தைகள் நோன்பு வைக்கிறாங்க, பெண்கள் நோன்பு வைக்கிறாங்க, வயதானவர்கள் நோன்பு வைக்கிறாங்க. நோன்பு தவிர்க்கப்படுது, நீங்க வைக்க வேணாம் என்று சொல்லப்பட்ட ஆட்கள் கூட, கடமை இல்லாதவர்கள் கூட அல்லாஹ்னுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு நோன்பை கடைபிடிக்கிறாங்கன்னா இது இறைவன் உலகத்தில் இருக்கிறான் என்பதற்கு பெரிய அத்தாட்சி. நம்மளை சாப்பிடாம இருங்கன்னு சொன்னா, ஒரு மதிய சாப்பாட்டில் ஒரு 1 hour சாப்பாடு லேட் ஆகுது, 1 மணி நேரம் சாப்பாடு லேட் ஆகுது, எவ்வளவு கோபப்படுறோம், எவ்வளவு ஆத்திரப்படுறோம், எவ்வளவு பிரச்சனை குடும்பத்தில் வருது சாப்பாடு லேட் ஆயிட்டா. ஆனா இங்க ஒரு 14 மணி நேரம் கோடிக்கணக்கான மக்கள் 14 மணி நேரம் பசித்து கிடக்கிறார்கள், தாகித்து கிடக்கிறார்கள், ஆசைகளை அடக்கி கிடக்கிறார்கள். எதற்காக? அல்லாஹ் கொடுத்த ஒரே ஒரு உத்தரவு. இன்னைக்கு வந்த உத்தரவு அல்ல, 1500 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டான். அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்காக கோடிக்கணக்கான மக்கள் பசித்தும் தாகித்தும் தங்கள் ஆசைகளை அடக்கி கொண்டு வாழ்வதற்கான சூழல் இருக்கு பாருங்க. அதுதான் இந்த உம்மத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இந்த உம்மத்து தடுமாறி போகாமல் இந்த உம்மத்தை கட்டுப்பாடோடு வைப்பதற்கான வாய்ப்பை ரமலான் என்கிற நோன்பின் மூலமாக அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான் என்பது நம் கவனத்திற்குரிய செய்தி. அதே மாதிரி அல்லாஹு தாலா இபாதத்துகளை பற்றி குரான்ல பேசும்போது இதை வணங்குங்க அவ்வளவுதான் அல்லாஹ் உத்தரவிடுவான். ஏன் வணங்கணும், இதுல என்ன கிடைக்கும், குரான்ல அல்லாஹ் பேச மாட்டான். வகீமுஸ் ஸலா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், அதனுடைய நன்மைகளை பற்றி எல்லாம் ரசூல்லா தான் பேசினாங்க. வஆத்து ஸக்கா, ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள். வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்க. குர்பானி சம்பந்தமா இபாதத்துகள் பூரா உத்தரவு தான் வரும், நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு தான் நம்முடைய பொறுப்பு.
ஆனா நோன்புக்கு மட்டும் பாருங்க, நோன்பு வையுங்கன்னு மட்டும் சொல்லல. அப்படி நீங்கள் நோன்பு வைத்தால் அல்லக்கும் தத்தக்கும் இரையச்சம் உள்ளவர்களாக மாறலாம். பலனையும் சேர்த்து சொல்றான். ஏன்னா நான் பசித்து கிடந்தேன், தாகமா இருந்தேன், இவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சேன், என்ன எனக்கு கிடைக்கும்னு மனித மனம் எதிர்பார்க்கும் அல்லவா? எனவே அல்லாஹ் பதில் சொல்லிட்டான், நீங்க என்ன செய்யுங்க, இரையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டுமானால் நீங்க நோன்பு வையுங்க. நோன்பு வைத்தால் இரையச்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஆச்சரியம் பாருங்க, நோன்பு வைத்தால் கிடைக்கிற பலன் அல்லாஹ் இரையச்சம்ங்கிறான். நோன்பு வைக்கும் போதே இரையச்சம் வந்துருது. ரமலான் தொடங்குறதுக்கு முன்னால சாப்பாடு தாமதமான கோபம் வந்துடும் சொன்னா ஒரு நேர உணவையாவது நம்மளால பட்டினி கிடக்க முடியாதுல்ல. இங்க பாத்தீங்கன்னா 2 நேர உணவு சாப்பிடாம இருக்கோம், பசியே தோணலை. வெயில் அவ்வளவு சுட்டெரிக்குது, தாகம் ஏற்பட்டு தண்ணீரை பார்த்தோன்னே குடிக்கணும்னு மனசுக்கு தோணுதா? தோணலை. கூல்ட்ரிங்க்ஸ் ரெடியா வச்சிருக்காங்க, பார்க்குறோம், கண்ணுக்கு தெரியுது. ஆனா குடிக்கணும்னு மனசுல ஆசை வருதா? ஆசையே வர்றதில்லை, தேவையே படுறதில்லை. மனம் தயாராகி விடுகிறது, இரையச்சம் வந்துடுது. யாருக்காவது தெரிய போதா தண்ணி குடிச்சிட்டா? ரொம்ப தாகமா இருக்கு, ஓரமா ஒதுங்கி நின்று ஒரு இடத்துல ஒரு தண்ணீர் பாட்டில வாங்கி குடிச்சிட்டா யாருக்காவது தெரிய போதா? யாருக்காவது நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கா? யாராவது கேள்வி கேட்க போறாங்களா? இல்ல, என்னை படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருப்பான். இரையச்சம் எப்படி ஒட்டி வருதுன்னு பாருங்க. ரமலானுடைய நோன்போடு சேர்த்து அல்லாஹ் இரையச்சத்தை கொடுக்குறான். யாருக்காக எந்த உத்தரவை ஏற்று நடந்தோமோ அந்த உத்தரவை காப்பாற்றுவதற்காக எந்த நிலை வந்த போதும் கூட நோன்பை விடுவதற்கு தயாரில்லை என்கிற சூழல் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்து பாருங்க. அதுதான் ஈமானுடைய மிகப்பெரிய அடையாளம், அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அத்தாட்சிகளில் நமக்கு ஒன்று. அதே மாதிரி மற்ற இபாதத்துக்கும் நோன்புக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இப்ப தொழுகையை நிறைவேற்றுங்கள், கியாமல நிற்கிறோம், கிராத்து ஓதுறோம், ருக்கு சுஜூத் அத்தஹியாத்து துவா முடிச்சுடுறோம், தொழுகை. சில செயல்கள் தொழுகையை நிறைவேற்றுகிறது. ஜக்காத்து வருடத்துக்கு ஒரு தடவை பணத்தை கணக்கிட்டு அந்த பணத்தை 102.5% ஜக்காத்து கொடுத்து முடிச்சிடும். ஹஜ்ஜினுடைய கடமை, இஹ்ராமுடைய ஆடையோடு போய் காபத்துல்லாவை வலம் வந்து சஃபா மருவா தொங்கோட்டம் சை செய்துட்டு குர்பானை கொடுத்துட்டு மொட்டை அடிச்சிருவோம். சில செயல்கள் மாத்திரம்தான் இபாதத், எப்போதும் இயல்பா செய்யற காரியம். ஆனா நோம்புல மட்டும் பாருங்க, செஞ்சுக்கிட்டு இருக்க காரியத்தை செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதிகப்படியா செய்ய சொல்லல. ஏற்கனவே நீ சாப்பிட்டு இருந்ததை சாப்பிடாம இரு, தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்ததை குடிக்காம இரு. எப்போதும் ஆசையை நிறைவேற்றக்கூடிய உன் ஆசையை அடைக்கிறது. உலகம் கேட்கிறது, உலகம் அதை நம்புகிறது, ஏற்றுக்கொள்கிறது. சகர நேரம் சாப்பிட்ற நேரமே இல்லை. 4 மணிக்கு எந்திரிச்சு சகருக்கு சாப்பிட்றமே, அது இயல்புல நம்ம சாப்பிட்ற நேரமா? ஆழ்ந்து தூங்க வேண்டிய நேரம். ஆனா அல்லாஹ் உத்தரவிட்டான், சகர நேரத்தில் எழுந்து சாப்பிடுவதற்கு ஒரு உம்மத் தயாராகிறது. 4 மணி நேரத்துல உணவு செரிமானம் ஆகிறது. செரிமானம் ஆயிட்டு சாப்பிட வேண்டிய நேரம், ஆனால் பட்டினி கிடக்கிறது. காலை நேரத்துல தண்ணி தேவையில்லை, ஆனால் தண்ணீரை கொடுத்து நாம சகரம் முடிக்கிறோம். 4 மணி நேரம் வெயில் வந்ததற்கு பிறகு தண்ணீர் தேவை, ஆனால் எந்த மனிதனும் குடிப்பதே இல்லை. எந்த மனிதனுக்கும் குடிக்கணும்னு தோணவே இல்லை. அல்லாஹ் விட சொல்லுகிறான், ஹலாலாக்கப்பட்ட நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு, ஆனா அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். ஒரு உம்மத்து சாப்பிடாமல் காத்திருக்கிறோம். ஒரு கோடிக்கணக்கான மக்கள் அதை விட்டு இருப்பதற்கான சூழலை அவர்கள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இது நோன்புல இருக்கிற முக்கியமான செய்தி. கவனத்துக்குரிய செய்தி என்னன்னா, நோன்புனா நம்ம சாப்பிடாம இருந்து தண்ணி குடிக்காம இருந்து நம்ம உடம்ப வாட்டி அதை மட்டும் செய்வது மட்டும் நோன்பு அல்ல. நம்ம வாழ்க்கைக்கான பிரச்சனையை தீர்ப்பது நோன்பு. ரமலானுடைய நோன்பை நீங்க எப்படி அணுகணும்? நான் இந்த செய்தியை சொல்வதற்காகத்தான் தலைப்பை பேசுகிறேன். ரமலானுடைய நோன்பு நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா பிரச்சனையும் தீர்த்திடும். குடும்ப பிரச்சனை ஒரு ரமலானில் தீர்க்கப்படும். பொருளாதார பிரச்சனை ஒரு ரமலானில் தீர்க்கப்படணும். உடல் சார்ந்த பிரச்சனை ஒரு ரமலானுடைய மாதத்தில் அது தீர்க்கப்படணும். நீங்கள் அந்த எண்ணத்தோடு ரமலானை அணுகினால் அந்த பலனை ரமலான் உங்களுக்கு கொடுக்கும். நீ பசித்து கிடக்கிற மாதம், தாகத்து கிடக்கிற மாதம், பலம் இல்லாமல் கிடக்கிற மாதம்னு நினைக்காதீங்க. எல்லா விதமான சிறப்புகளையும் பெறக்கூடிய மாதம் இந்த மாதம். மூசா நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் ப்ராஃபட்டாக, ஆக சிறந்த நபி. கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹோடு பேசியவர் மூசா நபி. இயல்புல பாருங்க, பேச முடியாத திக்குவாய் கொண்டவர். பேச முடியாத திக்குவாய் கொண்ட மூசா நபியை குர்ஆன் எப்படி புகழுது? கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹோடு பேசியவர் மூசா நபி. எது நமக்கு பலவீனமோ அதைத்தான் அல்லாஹ் பலமாக மாற்றுகிறான்.
மற்ற நபிமார்கள் பேசியதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, அல்லாஹுவோடு பேசியதாக மூசா நபியைத்தான் சொல்றான். பேச முடியாத ஒரு நபிக்கு அல்லாஹ் பேசியதை புகழா சொல்றான். திருக்குர்ஆன்ல நிறைய இடங்களில் பேசப்பட்ட நபி மூசா நபி. இப்போ அல்லாஹ் என்ன பண்றான்னா, ப்ராஃபட்டாக தேர்ந்தெடுத்து தௌராத் என்கிற அந்த புத்தகத்தை, அந்த பலகையை வழங்குவதற்கு முன்னால அல்லாஹ் என்ன செய்தான், வஅதனா மூசா 30 லைலா, 30 நாட்கள் நீங்க நோன்பு வைங்கன்னா. அடுத்து அல்லாஹ் உத்தரவிட்டான், அத்மம்னாஹா பி அஷரின், 10 நாட்கள் இன்னமும் கூடுதலா நோன்பு வைங்க. 40 நாட்கள் மூசா நபி நோன்பு வச்சாங்க. நோன்பு வச்சதுக்கு பிறகுதான் ப்ராஃபட்டாக அல்லாஹ் மாற்றான், வேத புத்தகத்தை கையில கொடுக்குறான். யாரை போய் சந்திப்பதற்காக? ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலனை சந்திப்பதற்காக. எதிரி, மிகப்பெரிய எதிரி. ஆனா ரப்புக்குமல் ஆலா, நான் தான் பெரிய இறைவன் பேசினவன் ஃபிரௌன். அவனை எதிர்ப்பதற்காக மூசா நபி தயார் செய்யப்படுறாங்க. 40 நாட்கள் நோன்பு வச்சதுக்கு பிறகுதான் அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்து வேதத்தை கொடுத்து எதிரியை சந்திக்க அனுப்பினான். அப்ப நோன்பு என்பது பலம். எதிரியை சந்திப்பதற்கு நோன்புக்குள் ஆற்றல் இருக்கிற. ஃபிரௌனை போல எதிரி யார் இருக்கா? ஃபிரௌனை விட உலகத்துல மோசமான ஆள் யார் இருக்கா? அப்ப ஃபிரௌனை சந்திக்கிற போகிற போதே நோன்பு வச்சுட்டு வாங்கன்னு மூசா நபிக்கு அல்லாஹ் உத்தரவிட்டானா. சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு ப்ராஃபட்டை பக்குவப்படுத்த, பயிற்சி கொடுக்க, ஈமானை நிரப்ப, வேத புத்தகத்தை வாங்கி மக்களுக்கு கற்றுக் கொடுக்க நீங்க 40 நாட்கள் நோன்பு வச்சுட்டு வாங்கன்னு சொன்னான்னா, மனதை பரிசுத்தப்படுத்துகிற ஆற்றல் நோன்புக்கு இருக்கிறது. உள்ளத்திற்கு தைரியத்தை கொடுக்கிற ஆற்றல் நோன்புக்கு இருக்கிறது. பேச முடியாத திக்குவாய் கொண்ட ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்தில் பேசுவதற்கான ஆற்றலை நோன்புதான் உருவாக்கி கொடுத்தது. எதிரிகளை வேட்டையாடுவதற்கும் எதிரிகளை அந்த எதிர்ப்பை சந்திப்பதற்குமான ஆற்றலை அல்லாஹ் நோன்பில் வைத்திருக்கிறான் என்பதற்கு இந்த வரலாறு நமக்கு மிகப்பெரிய சான்றாக கிடைக்கிறது. நாம எப்படி அணுகிறோமோ அப்படித்தான் கிடைக்கும். நம்ம நோன்பு கஞ்சியா அணுகணும்னா நோன்பு கஞ்சி தான் கிடைக்கும். வாடாவுக்காகத்தான் நோன்பு நினைச்சோம்னா நோன்புல வாடாவைத்தான் நம்ம பார்க்க முடியும். கறிக்கஞ்சியின் மீது கவனம் செலுத்தினா நம்முடைய நோன்பு கறிக்கஞ்சியோடு தான் முடிக்கப்படும். எந்த எண்ணத்தோடு நீங்க நோன்பு அணுகிறீங்களோ அந்த எண்ணத்தோடு அந்த நோன்பு அதற்கான தீர்வு கொடுக்கும். நோன்புக்கு ஆற்றல் இருக்கிறது, நாம அல்ல. நோன்புக்கு சக்தி இருக்கிற. நோன்புக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய பயிற்சியை வச்சிருக்கான். அணுகக்கூடிய மனிதர்கள் எப்படி அதை அணுகிறார்களோ அதை பொறுத்து நோன்புக்கான அமைப்பை அல்லாஹ் அமைத்து கொடுக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நோன்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆணின் தீண்டுதல் இல்லாமல் ஒரு பெண்ணை தாய்மை அடைய செய்ய வேண்டும்னு அல்லாஹ் நினைக்கிறான். மரியம் அம்மாவை தேர்ந்தெடுக்கிறான். ஏற்கனவே தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் ஆதமையும் ஹவ்வாவையும் படைச்சவன். தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை வர வைக்க முடியும். மரியம் அம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. குழந்தை உண்டாகி குழந்தைய பெற்றெடுத்து கையில குழந்தைய வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வர்றாங்க. ஊர் மக்கள்லாம் பேசுறாங்க, என்ன மரியமே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டியே, உங்க அத்தா நல்லவரா இருந்தாரு, உங்க அம்மா நல்லவங்களா இருந்தாங்க, நீ இப்படி ஒரு தவறான காரியத்தை பண்ணி ஒரு குழந்தைய கையில் எடுத்துட்டு வந்தியே அப்படின்னு பேசுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? இன்னி நவர்த்து லிர்ரஹ்மானி சௌமா, என் இறைவனுக்காக பேசாத நோன்பு நான் வைக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வசனத்தை படிக்கும் போது நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வேன். நல்ல வேளை நமக்கு சாப்பிடாத நோன்பு வைக்க சொன்னான். பேசாத நோன்பு வைக்கணும்னு நமக்கு உத்தரவிட்டு இருந்தா 30 நோன்பு பாத்தில். பேசாம இருங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் செஞ்ச பெரிய அருள் என்னது? சாப்பிடாம இருந்தாலும் தாங்கிட்டோம், தண்ணி குடிக்காம இருந்தாலும் தாங்கிட்டோம். பேசாம இருன்னு மரியத்துக்கு சொன்ன மாதிரி நமக்கு சொல்லி இருந்தா 30 நோன்பு வாய்ப்பே இல்லைன்னு தான் நமக்கு தோணுது. கஃபாரா கொடுக்க வேண்டிய நிலைக்குத்தான் தள்ளப்பட்டிருப்போம். அல்லாஹ் பாதுகாத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கற்பொழுக்கத்தின் மீது தவறாக பேசப்பட்டது. உலகத்திலேயே ஒரு பெண்ணின் கற்பொழுக்கத்தின் மீது தவறாக பேசப்படுவதை விட சோதனை எதுவுமே இல்லை. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில இதுவரை சோதனை ஏதாவது இருக்கா? அந்த சோதனை வந்தபோது அல்லாஹ் என்ன சொன்னான்? நோன்பு வைக்க சொன்னான். வடிவம் வேறுமானால் வேற, அமைப்பு வேற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நோன்பு தானே அல்லாஹ் வைக்க சொன்னான். சௌமுங்கிற வார்த்தை தானே அங்க வருது. அப்ப மரியம் நோன்பு வைத்தார், அவர் பிரச்சனை தீர்க்கப்பட்டது. என்ன பிரச்சனை அல்லாஹ் தீர்த்தான் தெரியுமா? பேசுவதற்கு வாய்ப்பில்லாத தொட்டில் குழந்தை ஹதரத் ஈசாவை அல்லாஹ் பேச வைத்தான். நோன்பினுடைய சிறப்பை பாருங்க, நோன்புக்கு இருக்கிற ஆற்றலை பாருங்க. மரியம் நோன்பு வைக்கிறார், உன் பிரச்சனையை நீ பேசாத, மௌனமாயிரு. பேசுவதற்கு வாய்ப்பில்லாத தொட்டில் குழந்தை ஹதரத் ஈசா பேசினார். அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பி இருக்கிறான்,
வேதம் கொடுத்திருக்கிறான். என் தாய் பத்தினி என்பதை பச்சை குழந்தையை வைத்து அல்லாஹ் பேச வச்சான். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆற்றல். நோன்புக்கு இருக்கிற சக்தி. பிரச்சனைகளுக்கான தீர்வு நோன்புல இருக்கு. நமக்கான சிக்கலை அவிழ்ப்பதற்கான அந்த முடிச்ச அவிழ்ப்புக்கான சூழலை அல்லாஹ் ரமலானுடைய நோன்புல வச்சிருக்கான். நாம அந்த திட்டத்தோடு ரமலானுடைய நோன்பை அணுகினால் அதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நாம என்ன நினைக்கிறோம்னா, நோன்பு வச்சுட்டா ரொம்ப பலவீனம், இயல்பா பார்க்குற வேலையும் அப்ப பார்க்கக்கூடாது, இது ஓய்வுக்கான மாதம், முடிஞ்ச அளவுக்கு தூங்கி கழிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலையும் பார்க்காம இருக்கணும். ரமலானுடைய நோன்பு பலவீனம் அல்ல, முஸ்லிம்களுக்கான பலம் ரமலானில் தான் இருந்துச்சு. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பலமா இருந்தாங்க, நீங்க வரலாற்றை பார்த்தீங்கன்னா பலம் மிக்கவர்களாக முஸ்லிம்கள் மாறியது ரமலானுடைய நோன்புல. பத்ர் யுத்த காலத்தை எப்ப முஸ்லிம்கள் சந்திச்சாங்க? ரமலான்ல தானே சந்திச்சாங்க. வெறும் பேரித்தம்பழத்தையும் தண்ணீரையும் சகராக வைக்கக்கூடிய ஆட்கள், மாசி வச்சா சகரு உணவை சாப்பிட்ட ஆட்கள் அவங்க இல்லையே. விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு சகர் வைக்கிற வாய்ப்பு சஹாபாக்களுக்கு இல்லையே. ஒட்டி போன வயிறோடு தானே இருந்தாங்க. கூலாம் கற்களை வயிற்றுல கட்டி கொண்டுதானே பசியை அடக்கி கொண்டிருந்தாங்க. அப்ப பேரித்தம்பழத்தை தண்ணீரை கொடுத்து 17 நோன்புகளை கழித்த சஹாபாக்கள் பத்ர் யுத்த களத்துக்கு போறாங்க. எதிரிகள் எப்படி வந்தாங்க வரலாறு நமக்கு தெரியும். நான் ஒரு வரியோடு கடக்கிறேன். 1000 பேர் எதிரிகள். ஆட்கள் எண்ணிக்கையில கூடுதலா இருந்தாங்க. ஆயுதம் இருந்தது, வாகனிப்பதற்கு வாகனம் இருந்தது, அழகியலை கூட கூட்டிட்டு வந்தாங்க. இவங்களை பாட்டு பாடி நடனமாடி குஷிப்படுத்தி முஸ்லிம்களை பூரா கருவறுத்துருவோன்னு ஒரு கூட்டம் கிளம்பி வந்தது. இங்க சஹாபாக்கள் 300 சொச்சம், எண்ணிக்கை இல்லை, முடிந்து போன வாட்கள், வாகனிப்பதற்கு வாகனம் இல்லை, ரமலானுடைய நோன்பை கையில இருந்திருந்தாங்க. எதிரிகள்கிட்ட எல்லாம் இருந்தது, சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். அல்லாவை தவிர எதுவுமே இல்லை. இந்த யுத்தகலம் எப்படி வெற்றி பெற்றது? வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லையே. நீங்கள் அறிவை கொண்டு யோசித்தால் முஸ்லிம்களை விட 3 மடங்கு கூடுதலாக எதிரிகள். முஸ்லிம்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெற்றி எப்படி கிடைச்சது? ரமலானுடைய நோன்புல தானே கிடைச்சது. உண்ணா நோன்பை கடைபிடித்தான யுத்த களத்தை சந்திச்சாங்க. பத்ர் போர்க்களம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்கள் பத்ர் யுத்த களத்தை தான் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் பத்ர் யுத்த களம் தான். எதிரிகள் நம்மளை விட 2-3 மடங்கு கூடிட்டான். அதிகாரம் கையில் இருக்கு. பள்ளிவாசல்கள் பிரச்சனை ஆயிடுச்சு. எந்த இடத்த ஆக்கிரமிப்பாங்க, எந்த பள்ளிவாசல் நமக்கு இல்லாம போகும். நானவாபில பாபர் பள்ளிவாசல் முடிஞ்சிருச்சு, நானவாபி பிரச்சனையாக்கப்பட்டது. மதுரையில ஒரு இடம் மலை பிரச்சனையாக்கப்பட்டிருக்கு. சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல்கள்ல கை வச்சுட்டாங்க. முஸ்லிம்கள் தொழக்கூடிய தொழுகைக்கான இடத்தை இது எங்களுக்கு கீழே சம்பந்தம் இல்லாம தோடி சம்பந்தமில்லாத பொருட்களை கையில் எடுத்து இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்றாங்களே. முஸ்லிம்களின் ஆலயத்தின் மீது ஒரு அத்துமீறல் நடக்குதே. இது பத்ரை நோக்கிய யுத்தம் அல்லவா? வக்ஃபு சொத்துல கை வச்சுட்டாங்க. வக்ஃபுங்கிறது முஸ்லிம்களுக்கே தெரியாது. இது போன்ற இஸ்லாமிய ஊர்கள்ல அது பிரபலியமா தெரியும். ஆனா முஸ்லிம்களுக்கே வக்ஃபுனா என்னன்னு தெரியாது. ஆழமா புதஞ்சு கிடந்த வக்ஃபை கையில் எடுத்து வக்ஃபு சொத்துல சட்டத்தை திருத்தம் பண்றோம்னு முஸ்லிம்களுடைய அடிப்படையில ஃபண்டமெண்டல்ல கை வைப்பதற்கு அதிகாரத்தை கையில வைக்கிற ஒரு சூழல் உருவாகிருச்சுன்னா இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்களுடைய வாழ்க்கை பத்ர் யுத்த களத்தை நோக்கிய வாழ்க்கை தானே. பத்திரிகையில் தொடங்கி சட்டங்களில் தொடங்கி எல்லாமே நமக்கு எதிராக செயல்பட்டுகிறது. இந்த ரமலானை நாம எப்படி கழிக்கணுங்கிறத கவனப்படுத்த வேண்டிய செய்தி. பத்ர் யுத்த களத்தினுடைய காட்சியை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இங்க 1000 பேர், இங்க 300 சொச்சம் பேர் கூடாரத்துக்கு போனாங்க. சுஜூதுல விழுந்தாங்க, அல்லாஹ்ட்ட அழுதாங்க. பக்கத்துல இருந்து அபூபக்கர் சித்திகள் ஏதாவது சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அந்த அழுகையை பார்த்து நான் பயந்து போனேன். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே இந்த 300 சொச்சம் பேர் இறந்து போனால் உன்னை அல்லாஹ்வென்று அழைப்பதற்கு இந்த பூமியில ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நான் செய்த நீண்ட பிரச்சாரத்துக்கு கிடைச்சதை இவங்க தான். அவ்வளவு பெரிய தியாகம் செய்து மக்காவை திறந்து மதினாவுக்கு வந்து வாழலாம்னு அகதியா வந்ததுக்கு பிறகு எங்களை அடிக்கிறதுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. இந்த 300 சொச்சம் பேர் இறந்து போயிட்டா இனி இந்த மார்க்கத்தை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. யார்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண? யார் அல்லாஹ்னு பேசுவா? எனவே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாத நேரத்துல ரசூலுல்லாஹ் கதர்னாங்க, கண்ணீர் விட்டாங்க. அல்லாஹ் 1000 மலக்குகளை இறக்கினான். வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லாத முஸ்லிம்களுக்கு மாபெரும் வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். வரலாற்று மாற்றத்தை முஸ்லிம்களுக்கு கிடைச்சது. பத்ர் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு அல்லாஹ் தானே இருக்கான். சஹாபாக்களுக்கு இருந்த அல்லாஹ் வேறையா? நமக்கு இருக்கிற அல்லாஹ் வேறையா?
அதே ரமலானுடைய நோன்பு அன்னைக்கு இருந்த நோன்பு வேற, இன்னைக்கு இருந்த நோன்பு வேறையா? வருஷங்கள் மாறி இருக்கலாம், ஈமானில் ஏற்பட்ட பலவீனங்களில் வித்தியாசம்தான். அதே அல்லாஹ்வை நம்பிய கூட்டம் அதற்கு நிகராக மக்கத்து குறைசிகள் செய்த கொடுமைக்கு எந்த குறைவும் இல்லாமல் இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்கள் அச்சப்படுத்தப்படுகிற சூழல் உருவாகிவிட்ட இந்த நேரத்தில் நாம் அல்லாட்ட கதற வேண்டிய நேரம் இந்த நேரம், கண்ணீர் விட வேண்டிய நேரம் இந்த நேரம். அடுத்து வாழக்கூடிய முஸ்லிம்கள், எங்கள் தலைமுறையை தாண்டிய மக்கள் முஸ்லிம்களாக வாழ்வது சாத்தியமான்னு இன்னைக்கு அச்சப்பட வேண்டிய நிலைக்கு போயிட்டோம். எங்க தலைமுறை, எங்க பிள்ளைகள் இந்தியாவில் நிம்மதியா வாழ்ந்துருவாங்களா? இஸ்லாமிய கலாச்சாரம் நடைமுறைப்படுத்த முடியுமா? பரதாக்கள் பிரச்சனை, பாங்கொலி பிரச்சனை, முஸ்லிம்களுடைய இயல்பாக இதுவரை பின்பற்றப்பட்டிருந்த 400 ஆண்டு காலம் 500 ஆண்டு காலம் பாரம்பரிய சொத்தாக பாதுகாக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் அபகரிப்பதற்கான ஒரு சூழல் வந்திருக்கு. ஏற்கனவே வக்ஃபு சொத்தை பூரா ஏற்கனவே அரசாங்கமே நிறைய சுரண்டி வச்சிருக்கு. வக்ஃபு சொத்துக்களை, நம்ம சொத்துக்களை நிறைய அரசாங்கத்தினுடைய பில்டிங் பூரா நம்ம நிலத்தில் இருக்கு. அந்த பட்டாவை பார்த்தா முஸ்லிம்களுக்கு சொந்தமான பட்டா, அதை அரசாங்கம் கைப்பற்றி வச்சிருக்கு. இதுக்கு மேல இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையும் வக்ஃபை மாத்திரம் முஸ்லிம்கள் பாதுகாத்திருந்தா யாருக்குமே நமக்கு தேவையில்லை, நாமளே பார்த்துக்கலாம். இராணுவத்துக்கு அடுத்து ரயில்வே துறைக்கு அடுத்து 3வது சொத்துகள் நிறைந்த ஒரு இலாக்கா வக்ஃபு. ஆனா அனாதையாக்கப்பட்ட இடமாக பார்ப்பறதுக்கே பஞ்சமா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு முசாஃபர் மாதிரி வக்ஃபினுடைய நிலம் மாற்றப்பட்டிருக்கிற. நம்ம வக்ஃபு சொத்து நம்ம கையில கிடைச்சா நம்ம சமூகத்தை நாமளே முன்னேற்றிக்கிடுவோம். எந்த அரசாங்கத்தினுடைய சலுகையும் நமக்கு வேணாம். ஆனா அதை ஆக்கிரமித்து முஸ்லிம்களுக்கான எந்த சாதகமான சூழல் உருவாகாமல் இருப்பதற்கான எல்லா நிலைகளும் செய்யப்படுகிற. எனவே முஸ்லிம்கள் இந்த ரமலான நீங்கள் பசித்த நிலையில் கடந்து விடாதீர்கள், தாகித்த நிலையில் கடந்து விடாதீர்கள். இந்த நாட்டினுடைய நிலையை கணக்கில் எடுத்து, இஸ்லாமிய சமூகத்தின் வாழ்வாதாரத்தை கணக்கில் எடுத்து, முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தின் மீது திணிக்கப்படுகிற அச்சுறுத்தலை கணக்கில் எடுத்து, அல்லாஹ்வை தவிர நமக்கு பாதுகாப்பு கிடையாது, அல்லாஹ்வை தவிர நமக்கு விடிவாளம் கிடையாது, அல்லாஹ்வை தவிர இந்த உம்மத்தை முன்னேற்றுவதற்கான எந்த முயற்சியும் நாம செய்ய முடியாது. எனவே கரம் பிடிக்க வேண்டிய, கைபிடிக்க வேண்டிய, கண்ணீர் சிந்த வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு வாழ்கிற முஸ்லிம்களுக்கான பொறுப்பு. இதை நாம செய்தாக வேண்டும், அடுத்த தலைமுறையை பாதுகாப்பதற்காக, அடுத்த தலைமுறைக்கான சூழல் உருவாக்குவதற்காக. இது முக்கியமாக கணக்கில் எடுக்க வேண்டிய செய்தி. 2வது, ரமலானுடைய மாதத்தை நீங்க நினைக்கிற மாதிரி நோன்பு வந்துருச்சு, ரொம்ப ஸ்பீடா போயிடும். 5 நோன்பை தாண்டி வந்துட்டோம், ஒரு 10, 15, 20, கடைசி 10 போய் கடைசியில் ரமலான் முடிஞ்சிடும், வந்ததே தெரியாது. ஐயாம மஅதுதாத்துன்னு குர்ஆன் சொல்லுகிறது, குறிப்பிட்ட நாட்கள் தான் இந்த நோன்பு. ரமலானுடைய நோன்பு வந்து போகுது, அதனால என்ன நினைக்காதீங்க. ஒரு விஷயத்தை அல்லாஹ் முடிக்கிறானா அதோடு சேர்ந்து நிறைய விஷயங்கள் நமக்கு இல்லாம போயிடும். ஒரு விஷயம் எப்போதெல்லாம் நிறுத்தப்படுகிறதோ, ஒரு அருள் எப்போதெல்லாம் நிறுத்தப்படுகிறதோ, அந்த அருளோடு சேர்ந்த நிறைய விஷயங்கள் நிறுத்தப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வளர்த்தவர் ஆமினா அம்மா கூட இருந்து ரசூலுல்லாஹ் வளர்த்தவர் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாங்கிற சஹாபிய பெண்மணி. நீண்ட காலம் ரசூலுல்லாஹ் அவங்க தான் வளர்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் முடிச்சு ஹதீஜா அம்மா வந்ததுக்கு பிறகு ஹதீஜா அம்மாவும் ரசூலுல்லாஹ்வும் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அதுவரை ரசூலை வளர்ப்பது மாத்திரமே தன் பணியாக செய்த பெண்மணி. ரசூலுல்லாஹ் எப்போதும் போய் உம்மு ஐமன் அம்மாவை பார்த்துட்டு வருவாங்க, தன் தாய்க்கு நிகராக நினைச்சு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு பார்த்துட்டு வருவாங்க நன்றியோடு. கூட யாரெல்லாம் அழைச்சிட்டு போவாங்கன்னா அபூபக்கர் சித்திக், உமர், ரசூலுல்லாஹ் 3 பேரும் போயிட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, உம்மு ஐமன் இருக்கிறார். அபூபக்கர் சித்திக்ல தான் உமர் ரலியல்லாஹு 2 பேரும் இந்த அம்மாவை பார்க்கறதுக்காக போறாங்க. நாம போய் சந்திச்சுட்டு வருவோம். போய் 2 பேரும் பார்க்குறாங்க. உம்மு ஐமன் கதறி அழுகிறாங்க. அழுதோடனே இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கல்ல, தன்னுடைய வளர்த்த மகன் மௌத்தாயிட்டதுனால கவலையில் அழுகிறாங்க போல அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இப்போ உம்மு ஐமன் சொன்ன வார்த்தை, ரசூலுடைய மரணம் இயற்கை தான், நான் அந்த மரணத்தை நினைச்சு அழல. இன்னொரு செய்தி இப்போ கவனிச்சிங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தோடு சேர்ந்து இந்த உம்மத்திற்கு கிடைத்த வகி நின்று போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் மட்டும் மௌத்தாகலை, அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வகையாத்தானே அனுப்புனான். எந்த பிரச்சனை, சஹாபாக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், வகி வரும். முன்னாறு வாழ்ந்த சமூக மக்களுடைய விஷயத்தை படிப்பினையா பேசுவான். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு இனிமேல் வகி வருமா? வகிக்கு வாய்ப்பே இல்லை. எனவே அல்லாஹ்வுக்கும் இந்த உம்மத்திற்கான பாலமாக இருந்த வகிக்கான தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு.
எனவே ரசூல் என்கிற ஒரு தனி மனிதரின் மரணத்திற்கு பின்னால் இந்த உம்மத்திற்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பான வகி நிறுத்தப்படுது. அப்போ ஒரு அருள், அந்த அருள் மாத்திரம் நிற்காது, அதனோடு சேர்ந்த இன்னொரு அருளையும் நிறுத்திட்டு தான் போயிடும். அபூ துஃபைல்னு ஒரு சஹாபி, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு பிறந்தார். ரசூலுல்லாவோடு 8 வருஷம் ஒன்னா இருந்தாரு. ஹிஜ்ரி 110 ஒரு மௌத்தாயிட்டார். நிறைய கூட்டம் வந்து அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. நிறைய சஹாபாக்கள் மௌத்தாயிருக்காங்க, அபூ துஃபைலும் மௌத்தாயிருக்காரு அப்படின்னு நம்ம சாதாரணமாக இந்த வரலாறை கடக்க முடியாது. என்னன்னா, அபூ துஃபைல் தான் கடைசியா சஹாபாக்கள் மௌத்தானவர். சஹாபின்னு ஒரு அந்தஸ்து ரசூலா சொன்னாங்கல்ல, நபியை நேரடியாக பார்த்து ஈமான் கொண்டவர், ரசூல்லாவை பார்த்தவர், வகி வருவதை பார்த்தவர், சஹாபாக்களோடு வாழ்ந்தவர். அபூ துஃபைலுக்கு பிறகு எந்த சஹாபியும் இல்லை. அல்லாஹ் சொல்றான்ல, ரலி அல்லாஹ் அன்ஹு ரல்லா அன்ஹு, நான் அவர்களை பொருந்தி கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்களே அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, சஹாபாக்களுடைய கூட்டம். அப்படி ஒரு கூட்டம் அபூ துஃபைலோடு நிறுத்தப்பட்டுருச்சு. அப்ப அபூ துஃபைல் ரலி அல்லாஹ்ங்கிற சஹாபி மரணமானது ஒரு தனி மனிதரின் மரணம் அல்ல, சஹாபாக்களின் சஹாபத்திற்கு வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளி. சஹாப்தமே முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்கு பிறகு யாருமே இல்லை. அப்ப இந்த தனி மனிதரின் மரணத்திற்கு பின்னால் ஒரு சகாப்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற இன்னொரு நிகழ்வும் நடக்குது. அப்போ ஒரு அருள் நிறுத்தப்படுமானால் அந்த அருளோடு சேர்ந்து நிறைய பாக்கியங்கள் நமக்கு இல்லாம போயிடும். ரமலான் என்கிற அற்புத மாதம், வானம் திறக்கப்பட்டது. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுத்திஹத் அப்வாபுஸ் ஸமா, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது. நரகம் மூடப்பட்டிருக்கிறது. சுல்சிலத்து ஷயாத்தீன், சைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பு மற்ற மாசத்துல கிடக்குமா? பெருநாளோடு அது முடிஞ்சு போயிருமே. அவனே அல்லாஹ் சொர்க்கத்தையே திறந்து வச்சு நீங்க சொர்க்கத்துக்கு வாங்க, நரகத்தை மூடுறான். கவனிக்க வேண்டிய செய்தி, அல்லாஹ் நரகத்தை மூடிடுறான், சில பேர் தானா திறக்கிறாங்க. இங்கே சில மனிதர்கள், நான் எப்படி விடுவேன் இந்த நரகத்தை, நான் திறப்பேன். ரமலான் மாசத்திலையும் அவர்கள் செய்கிற சில செயல்பாடுகளால் நரகத்தை திறக்கிற வேலையை செய்கிறாங்க. சைத்தா விலங்கிடப்பட்டுறான். இவன் சைத்தானோட பழகி பழகி சைத்தானையே மிரட்டுறாங்க. அவன் யோசிக்கிறான். சைத்தானை சங்கடப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில மனிதர்களுடைய செயல்பாடுகள் ரமலான்ல நடக்கு. அது கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். ரமலானுடைய நோக்கமே அதுதான். சைத்தானை விலங்கிடப்பட்டு சைத்தான் தான் கெடுத்தான், அவன் பண்ண சூழ்ச்சி, இரத்த நாளங்கள்லாம் அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேசணும்ல. இந்த ஒரு மாசம் அவனுடைய கட்டுப்பாட்டை நான் அடக்கி வச்சிட்டோம்னு அல்லாஹ் சொல்றான்ல. சைத்தான் அடக்கப்பட்டதற்கு பிறகும் நம்ம சரியா நடக்கிறோமா? நம்மளால் நடக்க முடியுதா? இந்த நேரங்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? இந்த ரமலானுடைய மாதம் கடந்து போய் கொண்டிருப்பதை நாம் எவ்வளவு தூரம் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறோம்? இது ஒரு விளைச்சலுக்கான மாதம், நிறைய நன்மை. ஒரு சீசன் வந்தா, ரமலான் ஒரு சீசன் வருது, வியாபாரிகள் பூரா எவ்வளவு வியாபாரம் பார்ப்பாங்க. தீபாவளி வருது, எவ்வளவு வியாபாரம் பார்ப்பாங்க. ரமலான் என்பது நமக்கான சீசன், சொர்க்கம் மலிவாக கிடைக்கிற நேரம். மற்ற நேரங்களில் நீங்க சொர்க்கத்தை தேடி போனோம், இந்த மாதம் சொர்க்கம் நம்மளை தேடி வரும். ரொம்ப இலகுவான விலையில ஒரு இடம் ரொம்ப கம்மியான ரேட்ல கிடைச்சா உடனே வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சொர்க்கம் மலிவா கிடைக்கிற நேரம். எல்லா விதமான நோய்களில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்க ஆன்மீக பார்வையில பார்த்தா இந்த சிறப்பு, நீங்கள் அறிவியல் பார்வையில பார்த்தீங்கன்னா இது ஒரு மருத்துவ மாதம். எந்த நோயையும் காரணம் காட்டி நோன்பு அலட்சியப்படுத்துறாதீங்க, ரமலான வீணாக்கிறாதீங்க. எல்லா விதமான நோய்களுக்கான விடிவு காலம் இந்த ரமலான்ல தான் இருக்கு. முஸ்லிம்கள் குறிப்பாக நிறைய நோய்களின் கூடாரம், எங்க பார்த்தாலும் மருத்துவமனை நோக்கி ஓடுகிற வாழ்க்கைக்குள்ள முஸ்லிம்கள் அகப்பட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த ரமலானுடைய நோன்பின் மூலமா நமக்கு கிடைக்குது. ஒட்டுமொத்த உடம்புக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இலவச ஒரு மருத்துவ முகாமை நடத்தி, அந்த மருத்துவ முகாமின் மூலமாக உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும், தனித்தனி ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே தனித்தனி சிறப்புகளை, அது சரியாகுவதற்கான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி ஆன்மீக பார்வைக்குள்ளேயும் அல்லாஹ் அற்புதமான வாய்ப்பை தருகிறான். ஆரோக்கியத்தின் பார்வைக்குள்ளேயும் ஒரு இலவச மருத்துவ முகாமை இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். எனவே ரமலானை ரொம்ப சாதாரணமாக கழித்து விடாமல் சொன்ன செய்திகளை நினைவுபடுத்துகிறேன். இந்த ரமலான் என்பது மற்ற சமூகத்தை விட நம்மை மேம்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த ரமலானை கொடுத்திருக்கிறார். மகத்துவம் என்ற அல்லாஹ்வையும் தூதரையும் குர்ஆனையும் சொன்னதை போல இந்த மாதம் மகத்துவமிக்க மாதமாக இருக்கிறது. எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் செய்வதற்கு உத்தரவிட்டான், காரணம் பேசல. இதுக்கு மாத்திரம் லஅல்லக்கும் தத்தகுன், உங்களுக்கு இறையச்சம் கிடைக்கும்னு சொல்றான். மற்ற அமல்கள் அனைத்தும்
நாம் இயல்பாக செய்கிற காரியம் இந்த ரமலானுடைய இதில் நாம் விடுவதற்கான தவிர்ந்து கொள்வதற்கான பயிற்சி அல்லாஹ் கொடுத்திருக்கிறா. மூசா நபிக்கு நோன்பின் மூலமாகத்தான் வெற்றியை கொடுத்தா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் பிரச்சனை நோன்பின் மூலமாகத்தான் அவங்களுக்கு வெற்றியை கிடைச்சது. பத்ரு யுத்தகலம் முஸ்லிம்களுக்கான வெற்றியை நோன்பின் மூலமாக கிடைத்தது. பத்தகு மக்கா என்கிற மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது ரமலானுடைய மாதத்தில் தான் நமக்கு கிடைத்தது. ஒரு அருள் நிறுத்தப்படுமானால் அதனோடு சேர்ந்த நிறைய அருள்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நிறுத்தப்படும் என்கிற கவனத்தோடு இந்த ரமலானுடைய மாதத்தை ரொம்ப கணக்கிட்டு மிக துல்லியமாக சிறப்பாக பயன்படுத்தி எந்த நோக்கத்திற்காக இந்த ரமலான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை மிகச் சரியாக செய்வதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.